வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் குழந்தைங்களிலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 1.5 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், இது இல்லைன்னா 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துனா போதும், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். மீதமான இட்லி 5 எடுத்து வச்சுருக்கேன். இதை சின்ன சின்ன துண்டுகளாக கையிலேயே பிச்சு போட்டுக்கலாம். இதை நம்ம பவுலில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பவுடரோடு சேர்த்து கலந்துடலாம். கையில் கலக்காமல் இந்த மாதிரி குலுக்கி விட்டால் எல்லா பக்கமும் கோட்டாயிரும். இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மறுபடியும் குலுக்கி விட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு 2 தரம் குலுக்கி விடும்போது எல்லா பவுடரும் இட்லியில் ஒட்டிக்கும். இப்போ இதை நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். நான் ஏற்கனவே எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி பாதி பாதியாக போட்டு எடுத்துக்கலாம். போட்ட உடனே எதுவும் பண்ண வேண்டாம். ஒரு 30 செகண்டுக்கு பிறகு எல்லா பக்கமும் ஃப்ரை ஆகிற மாதிரி கலந்து விடணும். இது முழுமையாக ஃப்ரை ஆகிறதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் பிடிக்கும். அதுக்குள்ளே இடையில ஒரு 2 தரம் கலந்து விடணும். எண்ணெயில் நுரை அடங்கி இந்த மாதிரி கோல்டன் கலரில் வரும்போது எடுத்துடலாம். நம்ம இட்லி நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சு வந்திருக்கு. இதே மாதிரி நான் மீதி இருக்கிறதையும் ஃப்ரை பண்ணிட்டேன். இதையும் எடுத்து பிளேட்டில் போட்டுக்கலாம். ஃப்ரையிங் பேனில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கறிவேப்பிலை, 2 வரமிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சி, 3 பல் பூண்டு பொடியாக நறுக்கினது. ஒரு 10 செகண்ட் இதை பிரட்டி விட்டுடலாம். மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் நீள வாக்கில் நறுக்கினது. வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதே போதும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 10 செகண்ட் இதை பிரட்டி விட்டுடலாம். குழந்தைகளுக்கு கொடுக்குறதா இருந்தால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த இட்லியை போட்டுடலாம். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா பிரட்டி விடணும். அருமையான சுவையில் ஹோட்டல் ஸ்டைலில் இட்லி 65 ரெடி ஆயிடுச்சு. பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவிக்கலாம். இதோடைய ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள். இந்த ரெண்டுமே ஆப்ஷனல் தான். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.